கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பழகவும் பெருகவும் பண்ணுவாராக. கடந்த வாரம் தேவனுடைய வார்த்தை எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது? ஆவியானவர் நமக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக கொடுத்த ஒரு வார்த்தை வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல் நமக்கு அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஆமென். கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. நல்லா கவனிச்சிங்களா? இன்னும் ஒரு வாட்டி வாசிக்கிறோம் பாருங்க. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எத்தனையோ காரியங்களை குறித்து நம்மோடு கூட இடைபடுகிறதை இதே இடத்துல நம்ம பார்த்தது உண்டு. இன்னைக்கு எளிமையான முறையிலே நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நாம் உயர்த்தப்படுவதற்கு கர்த்தருடைய மகிமையான கரம் நமக்கு உதவி செய்யும்படியாக இன்றைக்கு இந்த வார்த்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய என்னுடைய ஆசீர்வாதம், அதாவது நம்முடைய ஆசீர்வாதம் எதுல இருக்குது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. நீங்களும் நானும் விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தையை கேட்போமே ஆனால், என்னது? விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தையை கேட்போமானால் அந்த தேவனுடைய வார்த்தையானது நமக்கு என்னவா இருக்கும்? பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களும் நானும் விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை கேட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில அந்த வசனம், அந்த வார்த்தை என்ன பண்ணும்? அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும். நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரித்து கொள்ளுவதற்கு அந்த தேவனுடைய வார்த்தையானது நமக்கு அதற்கு நேராக நம்மை வழி நடத்தும் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எவ்வளோ நம்ம செய்திகளை கேட்கிறோம். அந்த செய்திகளை கேட்கும்போது நமக்கு ஒரு காரியம் புரியறதே கிடையாது. நமக்கு இந்த வார்த்தையை கேட்கும்போது ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளாததுனால தான் இன்னைக்கு அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான அற்புதம் செய்ய முடியாதபடிக்கு நம்ம இடத்துல தடைகள் காணப்படுகிறது. ஏன் ஆண்டவர் வார்த்தையை கேட்பதிலே இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார்? அப்போ அந்த வார்த்தையில என்ன இருக்கு அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, அதே அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமென். இந்த ஆரம்பத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருக்கிறது. என்னவா இருக்குது? ஏசப்பாவோட வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கு? ஜீவன் உள்ளதா இருக்கு. ஏசப்பாவோட வார்த்தை என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. இந்த வார்த்தையை நாம கேட்கும்போது அந்த ஜீவனுள்ள வார்த்தை, அந்த வல்லமையுள்ள வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில அது நமக்கு பிரயோஜனத்தை உண்டாக்கும். நமக்கு தேவையானதை அதை கொடுக்கும். நமக்கு தேவையான ஆசீர்வாதத்தை அதை கொடுக்கும். நமக்கு தேவையான நன்மையை அந்த வார்த்தை கொடுக்கும். நமக்கு தேவையான சுகத்தை அது கொடுக்கும். நமக்கு தேவையான விடுதலை அது கொடுக்கும். அந்த வார்த்தை நமக்கு வாசல்களை திறந்து கொடுக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு ஆண்டவோட வார்த்தை இந்த இடத்துல இருந்து நீங்க கேட்கறீங்கனால ஒன்று நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க நானும் என்னவா இருக்கணும்? விசுவாசத்தோடு கேட்கிறவளா இருக்கும். ஏன்னா வசனம் சொல்லுது, நீ விசுவாசித்தால் ஆமா, விசுவாசிக்கிறவனுக்கு ஆமா, நீ விசுவாசிக்கிறவன் தான் இந்த உலகத்தை
ஜெயிக்க முடியும். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு தாகம் உண்டாகணும். இது எனக்கான ஒரு வார்த்தை, இது என்னை ஆசீர்வதிக்க என் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு, அந்த ஒரு வாஞ்சையோடு, ஒரு நம்பிக்கையோடு யார் இந்த இடத்துல வராங்களோ, அது ஒருத்தரா இருக்கலாம், 2 பேரா இருக்கலாம், அல்லது சபை முழுவதும் அப்படிப்பட்ட ஜனங்களா இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுது, அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அந்த வார்த்தை அவங்களோட வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறுகிறதா இருக்கிறது. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற நாம ஒவ்வொரு நாளும் இந்த செய்தி கேட்கும் போது இது எனக்கான வார்த்தை என்ற விசுவாசத்தோடு கேட்கிறோமா? இங்க வரும்போது என் ஆண்டவர் என்னோடு இன்னைக்கு என்ன பேச ஆயத்தமா இருக்கிறா, இது எனக்கான வார்த்தை அல்லவா, இது எனக்கான காரியம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் அந்த வாஞ்சையோடு, நம்பிக்கையோடு, எதிர்பார்ப்போடு இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம வருகிறோம்? யோசிச்சு பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க இந்த கண்ணோட்டத்துல பார்க்கும்போது தான், இந்த காரியத்துல கவனம் செலுத்தி பார்க்கும்போது தான் அந்த வார்த்தையினுடைய மகிமையை நீங்களும் நானும் பார்க்க முடியும். ஏதோ வரும், ஏதோ ஒரு பாட்டு பாடுறாங்க, ஏதோ ஒரு ஆராதனை நடத்துகிறாங்க, ஏதோ ஒரு வசனங்களை வாசிக்கிறாங்க, ஏதோ ஒரு மைக்கை பிடிச்சி ஒரு 4 கத்திட்டு போகிறாரு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வார்த்தை ஒன்றுமே நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணாது. மாறாக தேவனுடைய வார்த்தையானது நாம் விசுவாசத்தோடு கேட்கும்போது அதில் இருக்கிற ஜீவன் உங்களுக்குள்ள எனக்குள்ள பாயும். அதில் இருக்கிற வல்லமை உங்களுக்குள்ள எனக்குள்ள அதை தொடும், நிரப்பும். அந்த வல்லமை தொடும்போது என்ன நடக்குமா? வசனம் என்ன சொல்லுது? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிக்க கேட்போம். பழைய ஏற்பாட்டில் 862 பக்கம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாக்கும்படி வாய்க்கும். ஆமே. இங்கே ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை குறித்து இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப நல்லா கவனிங்க. இங்க இருந்து பேசுகிறது டேனியல் ராபர்ட் நீங்க நினைச்சீங்கன்னா அந்த வார்த்தை உங்களுக்குள்ள எந்த கிரியும் செய்யாது. உங்க பாஸ்டர் நினைச்சீங்கன்னா அது கிரியை செய்யாது. ஒரு ஆவிக்குரிய சகோதரன் நினைச்சீங்கன்னா கிரியை செய்யாது. இங்க இருந்து பேசுகிறவர் ஏசப்பா அப்படின்ற வார்த்தை, அந்த நினைவு, அந்த ஒரு ஏக்கம், அந்த ஒரு புரிதல் உங்களோட இருக்குமே ஆனால் அந்த வார்த்தை தான் உங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணும். நல்லா கவனிக்கொள்ளுங்க. தேவன் யாரோட பேசுகிறார்? யாரை கொண்டு பேசுகிறார்? கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு தம்முடைய ஜனத்தோடு, தம்முடைய சபையின் பிள்ளைகளோடு கூட அவர் இடைபடுகிற தேவனா இருக்கிறார். நல்லா கவனிங்க. இங்கிருந்து வரக்கூடிய சத்தம் யாருடைய சத்தமா இருக்குது? கர்த்தருடைய சத்தமா இருக்குது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப கர்த்தருடைய சத்தம் வெளிப்படும் போது வசனம் சொல்லுது, அந்த வார்த்தையை பாருங்க. நம்ம இப்போ வாசிச்ச பகுதி 55:10. மாரியும் உறைந்த மழையையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளையை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. நல்லா கவனிச்சிங்க. கொடுக்கிறது எப்படியோ அப்படி போல என் வசனமும் என்ன பண்ணோம்? நான் விரும்புகிறதை செய்து, நான் எதற்காக அந்த வசனத்தை பேசினோ அந்த காரியம் வாய்க்கும்படி, நடக்கும்படி, ஆசீர்வதிக்கும்படி, அவர்களை உயர்த்தும்படி அது என்ன பண்ணும்? செய்யும் அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு மழை இந்த பூமியில பெய்யும் போது ஒரு விதையை முளைக்க பண்ணிடுது, பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருது. புசிக்கிறவனுக்கு சாப்பாடை கொடுக்குது, விளைய வைக்கிறவனுக்கு விதையை கொடுக்குது. அது போல என் வசனம் என்ன பண்ணும்? அது சும்மாவே இருக்காது. அது என்ன பண்ணும்? உங்களுக்குள்ள மாற்றத்தை அது கொண்டு வந்துகிட்டே இருக்கும். அபிஷேகத்தை கொடுக்கும், அற்புதத்தை செய்யும், நன்மையை செய்யும், உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை அது கொடுத்து கொண்டே இருக்கும். அது ஊற்று தண்ணீரை போல பொங்கி 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 வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் வார்த்தை கேட்கும் போது இந்த சிந்தையோடு இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க.
ஒரு ஆவிக்குரியவன் எப்படி இருப்பான் தெரியுங்களா? இங்க வந்து திடீர்னு ஒருத்தர் இரும்புற சத்தம் கேட்டா கூட அவனுக்கு என்னவா தான் தோணும்? ஐயோ, ஆண்டவர் என் கூட தான் பேசுறாருன்னு தான் தோணும். அப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. ஒரு கருப்பு காக்கா பறந்தா கூட ஒரு ஆவிக்குரியவனுக்கு எப்படி தான் தெரியும்? அது வெள்ளை புறாவா தான் தெரியும். பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த இடத்துல அசைவாடுறாரு தெரியும். நல்லா கவனிங்க. அதுதான் அவனுடைய எதிர்பார்ப்பு. இன்னைக்கு என் கூட ஆண்டவர் பேச மாட்டாரா, இன்னைக்கு ஆண்டவர் என் கூட இடைப்பட மாட்டாரா, அப்படி ஏக்கத்தோட வர்றவனுக்கு எல்லாமே எப்படிதான் இருக்கும்? ஆவிக்குரியதா தான் இருக்கும், மேலானதா தான் இருக்கும். அவனுடைய சிந்தைக்கு ஏற்றார் போல, அவனுடைய எண்ணத்துக்கு ஏற்றார் போல நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை தான் அறுப்பீங்க. நீங்க என்ன ஏக்கத்தோடு வரீங்களோ அதுதான் உங்களை என்ன பண்ணும்? தொடும். என்ன எதிர்பார்ப்போட வரீங்க? கடமைக்காக வந்தீங்கன்னா ஆராதனை எப்படிதான் இருக்கும்? கடமையாக தான் இருக்கும். ஆவிக்குரியது நினைச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆவிக்குரியதா இருக்கும். இது என்னை ஆசீர்வதிக்க கூடியது நினைச்சு வந்தீங்கன்னா இது எப்படி இருக்கும்? ஆமா, நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படியே தான். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. இங்க இருந்து வரக்கூடிய தேவனுடைய வார்த்தைய ஒரு மனிதன், ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ, இந்த இடத்துல கூடி வருகிற பிள்ளைகள் யாராக இருக்கட்டும், எத்தனை பேராக இருக்கட்டும், அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய அந்த வார்த்தை வல்லமை உள்ளது. ஏன்னா அது தேவனுடைய வார்த்தை, அதுல தேவனுடைய ஜீவன் இருக்கு, அதுல தேவனுடைய வல்லமை இருக்கு. அந்த வல்லமை இன்றைக்கும் கிரியை செய்து ஆசீர்வதிக்க உண்மையுள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு வசனத்தை கேட்கும் போது நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். நீங்க அந்த ஏக்கத்தோட கேட்கணும். இன்னைக்கு என் ஆசீர்வாதத்துக்கான வசனம் இது அப்படின்னா உங்க வாயில ஒவ்வொரு வார்த்தை வரும்போது என்ன வரும்? ஆமேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமேன்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஆக கடவுது. என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னா உங்க வாயில இருந்து என்ன வந்துருக்கணும்? அடுத்து ஆமேன்னு வரணும். வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம முதல்ல இந்த இடத்துலயே இல்லை அப்படின்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க. நாம எங்கேயோ இருந்துகிட்டு இருக்கோம், உடம்பு மட்டும்தான் இங்க இருக்கு, நம்ம எண்ணம் எங்கேயோ அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்குது. எங்கேயோ இருக்கு, வேலை மேலே இருக்குது, வீட்டில் இருக்குது, சில பேருக்கு அடுப்பங்கரையில் இருக்குது, சில பேர் வச்சுட்டு வந்த நகை மேலே இருக்குது, சில பேருக்கு சாப்பாடு மேலே இருக்குது, சில பேர் நண்பர்கள் மேலே இருக்குது. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன எதிர் மேலே இருக்கு? யோசிச்சு பாருங்க ஐயா, யோசிச்சு பாருங்க. அந்நாள் ஒரு நாள் வந்தா தேவனுடைய ஆலயத்துக்கு, அவரோட சூழ்நிலை என்ன? பல வருஷமாக குழந்தை இல்லை, பல வருஷமாக குழந்தை இல்லை. அந்த குழந்தை இல்லாத சூழ்நிலையில் நிறைய அவமானத்தை சந்திச்சுட்டா, நிறைய துக்கமான காரியங்களை சந்திச்சுட்டா, நிறைய வெட்கத்தை அனுபவிச்சுட்டா, நிறைய பேர் கேவலமாக பேசுறத பார்த்துட்டா, தாங்க முடியல, துக்கத்தோடு தேவனுடைய சமூகத்தில் வரா. எத்தனையோ வாட்டி அந்த ஆலயத்துக்கு வந்திருக்கா, உண்மைதான், நல்லா கவனித்து பாருங்க. அப்பெல்லாம் கதறி அழுது ஜெபித்தவ தான். ஆனால் உச்சக்கட்ட போராட்டத்தை அனுபவித்த அன்றைக்கு அவளால் பேசக்கூட முடியலை. மாறா வசனம் என்ன சொல்லுது? இருதயத்திலிருந்து அண்ணால் என்ன பண்ணா? தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஜெப நேரத்தில் நல்லா கவனிங்க, அங்கே ஏலி என்கிற ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் இருந்தான். அந்த தேவனுடைய ஊழியக்காரன் இந்த மகளை பார்க்குறான். என்ன பார்க்குறான்? என்னடா இது, இவ வாய் அசையுது, சத்தம் வரல. உடனே அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு? சகோதரி அண்ணாள் வந்து குடிச்சிட்டு வந்துட்டு இங்கே இது பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மாவை கடிந்து கொள்கிறார். சரிங்களா? அப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? ஐயா, நான் பேலியாளின் மனுஷன் இல்லை, நான் கெட்ட பிள்ளைங்க இல்லை, பிசாசின் பிள்ளை இல்லை, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ரொம்ப துக்கத்தோடு இருக்கேன், அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய காரியத்தை சொல்கிறா. எதுக்காக வந்தேன்னு சொன்னான், எதுக்காக நான் இப்படி இருக்கேன் இங்கே அப்படின்னு சொல்கிறான். நல்லா கவனிங்க. அந்த சூழ்நிலையில் ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது. என்ன வருது? நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ எதை கேட்டையோ, அந்த வசனத்தை வாசிப்போமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், பக்கம் 340, பழைய ஏற்பாடு. 1 சாமுவேல். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். ஆமா, என்ன சொன்னாரு? நீ என்ன கேட்டியோ அப்படியே கர்த்தர் கொடுப்பார், சரிங்களா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட என்ன பண்ணாரு? ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. அதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு போனான். யாரு? இந்த அன்னாள். நல்லா கவனிச்சு பாருங்க. நம்பிக்கையோட போனா, அந்த நம்பிக்கை என்னைக்கு அவளுக்கு வந்துச்சோ
அன்னைக்கு அவளுக்கு விடுதலை நாளாகி போச்சு. அல்லேலூயா. என்னைக்கு ஊழியக்காரன் வார்த்தையை நம்பி போனாலோ அன்னைக்கு அவ என்ன பண்ணா, அவளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் நினைவு கூர்ந்தார் என்று வசனம் சொல்லுது. கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு அருமையான குழந்தை தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேலை பெற்றெடுத்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நல்லா கவனித்து பாருங்க, ஊழியக்காரன் மூலமாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையில என்ன இருக்கு? என் வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதம் இருக்கு. சொல்லுங்க, என் வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதம் இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஆமாவா? அண்ணாளுடைய ஆசீர்வாதம் யார் வாயில இருந்தது? யார் வாயில? அன்னைக்கு இருந்த சபை ஊழியக்காரனாகிய ஏலியோட வாயில இருந்தது. அந்த வாயிலிருந்து வார்த்தை வந்ததை அப்படியே பிடிச்சுக்கிட்டா, விசுவாசித்தா, நம்பினா, அது அப்படியே அவன் வாழ்க்கையில நிறைவேறிச்சு. அல்லேலூயா. தீர்க்கதரிசியோட மனைவியோட கடன் பிரச்சனைக்கு அற்புதம் செய்கிற வார்த்தை யார் வாயிலிருந்து புறப்பட்டது? தீர்க்கதரிசி ஆகிய எலிசாவோட வாயிலிருந்து புறப்பட்டது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு இங்க இருந்து பலிபீடத்திலிருந்து கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறான் என்ற உணர்வோடு நீங்களும் நானும் இந்த இடத்துல இருந்தா பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை ஆசீர்வதிக்கும். கடன் பிரச்சனைக்காக வந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான அற்புதத்தின் வார்த்தை வரும். வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வியாதியிலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்கிற வார்த்தை வரும். அதிசயத்தை எதிர்பார்த்து, அற்புதத்தை எதிர்பார்த்து, பலவிதமான தேவைகளோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில என்னென்ன தேவையோ அதற்குரிய வார்த்தைகள் இங்கிருந்து வெளிப்படும். அப்ப அந்த வெளிப்படுற வார்த்தையை நீங்க அப்படியே பிடிச்சு கொள்ளும் போது யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் மீனை குறித்து, கடல்ல இருக்க மீன்களை குறித்து ஒரு வார்த்தை சொன்னார். அவர் எப்பொழுது ஆகாரம் கொடுப்பார் என்று அந்த மீன்கள்லாம் என்ன பண்ணுமா? ஆவென்று வாயை திறக்குமா. அவர் கொடுக்க அதை வாங்கி கொள்ளும். அவர் கொடுக்கலன்னா என்ன பண்ணும்? மரித்து மண்ணுக்கே திரும்பும். மீனை போல இருக்குமா? யோசிச்சு பாருங்க ஐயா, யோசிச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நீங்களும் நானும் எந்த எண்ணத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கோம்? எப்படிப்பட்ட சிந்தையோடு கேட்டுக்கிட்டு இருக்கோம்? யோசிச்சு பாருங்க. இது ஆண்டவருடைய வார்த்தை, நம்மை ஆசீர்வதிப்பதுக்காக பரத்திலிருந்து கர்த்தர் கொடுத்த வார்த்தை. இன்னைக்கு அந்த எண்ணத்தோடு நீங்க சின்னவங்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், படித்தவங்களா இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம், ஆண்டவரை அறிந்தவங்களா இருக்கலாம், அறியாதவர்களா இருக்கலாம், யாராய் இருந்தாலும் வார்த்தையை விசுவாசித்தீங்கன்னா, நீங்க விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை கேட்டீங்கன்னா அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யும் என்பதை என் வேதம் சத்தியமாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப எத்தனை பேர் இன்னைக்கு அந்த வார்த்தை நம்ம அப்படி கேட்கிறோம்? இப்ப அந்த வார்த்தையை அப்படி கேட்ட சில மனுஷனோட வாழ்க்கையில நடந்ததை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க கடந்து செல்ல போறேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆமென். 1ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போ இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கும்போது அவனுடைய சூழ்நிலை என்ன பாருங்க. அந்த அதிகாரத்தோட 1ஆம் வசனம், ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் ஆமென், பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. ஆமென். நல்ல கவனிங்க. பஞ்சகாலம் எந்த தேசத்துல, அவன் எந்த தேசத்துல இருக்கிறானோ அந்த தேசத்துல தான் பஞ்சம். நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஒரு நல்லா இருக்கிற தேசத்துக்கு போய் நீ அங்க போய் ஆசீர்வாதமா இருன்னு சொன்னாரா? பஞ்ச தேசத்துல இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரா? யோசிச்சு பாருங்க. அவன் எந்த தேசத்துல இருக்கிறானோ அந்த தேசத்துல தான் இப்ப என்ன வந்திருக்கு? பஞ்சம் வந்திருக்கு. இவரும் என்ன வேற சொல்றாரு? நீ அந்த தேசத்தில் இருடா, நீ அந்த தேசத்தில் இருந்தனா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்டா அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க. அவன் என்ன பண்ணான்? கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு உண்மையா கீழ்ப்படிஞ்சான். இப்போ அவனோட ஆசீர்வாதம் எதுல இருந்தது? ஆண்டவருடைய வார்த்தையில இருந்து. என்ன வார்த்தை? இந்த தேசத்துல தான் உன் ஆசீர்வாதம் சொன்னார். நல்லா கவனிங்க. இப்போ பஞ்சகாலம் புலம்பின்னு தானா? சொல்லுங்க. பஞ்சகாலம் புலம்புனானா? அழுதானா? சோறு இல்லை, கஞ்சி இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் எட்டி பக்கத்து ஊருக்கு போய் ஏதாவது போய் வாங்கிட்டு வர போனானா? இல்லவே இல்லை. என்ன பண்ணானா? 12ஆம் வசனம் வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஆமா. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆமா. நல்லா கவனிங்க. எனக்கு இந்த வார்த்தை தான் ஏன் கொடுத்தாரு? இந்த தேசத்துல இருடா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. நான் இங்க புல்ல போட்டா கூட புல்ல வேலையை செய்ய அவரால முடியும்.
ஏன்னா அவர் எனக்கு வார்த்தையை கொடுத்துட்டாரு. அந்த வார்த்தையை நான் நம்புறேன், அதை விசுவாசிக்கிறேன், அது என் வாழ்க்கையில அற்புதத்தை செய்யும். இதுதான் ஈசாக்கோட விசுவாசம். உங்க விசுவாசம் என்ன? பஞ்சன் பார்த்தவனே பைத்தியக்காரன், பஞ்சத்துல போய் எப்பரா அவனை போஷிப்பான்னு மற்றவங்களாம் சொல்லியிருப்பாங்களா? பொண்டாடி கேட்டிருப்பாளா இல்லையா? அறிவு இருக்கா அவனுக்கு? ஆண்டவர் இப்படிலாம் சொல்லுவாரா? யோசிச்சு பாருங்க. சொல்லுவாங்களா? எத்தனை ஏசல் வாங்கியிருப்பான், யோசிச்சு பாருங்க. ஆனால் அதெல்லாம் வாங்கிட்டு தம்பி என்னதான் பண்ணாரு? வைராக்கியமாக வார்த்தையில் நின்னார். ஆண்டவர் சொன்ன அந்த பஞ்ச பூமியில நின்னா, வறுமையின் மத்தியில நின்னா, எங்க பார்த்தாலும் மழை இல்லை, வறட்சி, ஆனாலும் விசுவாசத்தோடு விதைச்சான். நல்லா கவனிங்க, அதுதான் அவன் வார்த்தையை விசுவாசித்ததுக்கு அடையாளம். வார்த்தையை விசுவாசித்தது அடையாளம் என்னது? வறட்சியான பூமியில குழிய நோண்டனா, ஒரு விதையை எடுத்து வச்சான், மண்ணை மூடனா, ஸ்தோத்திரம் பண்ணான். யோசிச்சு பாருங்க. நான் ஏசப்பாவை விசுவாசிச்சேன்னா என்ன சொன்னார் அதில் தான் நிற்பேன், அங்கேயே தான் நிற்பேன். நாம் அப்படி இருக்கோமா? வார்த்தையை எப்படி கேட்குறீங்க? வார்த்தையில் நிற்கிறீங்களா? அதுக்கு கிரியை நடப்பிக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. ஈசாக்கு ஆசீர்வதித்தான். முதல் ப்ரூஃப், வார்த்தையை கேட்டவன் பிரயோஜனம் உண்டாகும்படியாக அதை விசுவாசித்தான். அந்த வார்த்தை அவனோட வாழ்க்கையில் பிரயோஜனத்தை கொண்டு வந்தது. இரண்டாவது வாசிப்போம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிங்க. பழைய ஏற்பாடு பக்கம் 87. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. ஆமென். நீ உன் கோலை ஓங்கி, ஆமென். நல்லா கவனிங்க, என்ன சொல்றாரு? நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. சமுத்திரத்தை பிளந்து விடு. என்னையா அது? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன் கோலை நீட்டி உன் கையை சமுத்திரத்துக்கு நேரா நீட்டி சமுத்திரத்தை என்ன பண்ணிரு சொல்லிட்டாரு? ரெண்டா பிளந்துருன்னாரு. உங்ககிட்டயும் என்கிட்டயும் சொன்னா நம்ம செய்வோமா? சொல்லுங்க, செய்வோமா? ஒரு கடலுக்கு முன்னாடி போய் கோலை அப்படி பிடிச்சிக்கிட்டு கையை நீட்டி சமுத்திரமே ரெண்டா பிளந்துரு அப்படின்னு சொன்னா செய்வோமா? அவன் செஞ்சாங்க. அந்த காரியத்தை செய்யும் போது இஸ்ரவேல் ஜனங்க எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா? 20 லட்சம் பேர். 20 லட்சம் பேர் அவனை பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க? சொல்லுங்க, பைத்தியக்காரன் சொல்லியிருப்பாங்களா இல்லையா? நீங்களும் நானும் அதானங்க செஞ்சுருப்போம். இன்னைக்கு அதை அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணால் என்ன பண்ணுவோம்? யோசிச்சு பாருங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஒரு ஊழியக்காரங்களை உருவாக்குற பைபிள் காலேஜுக்குள்ளே ஒருத்தர் போனார். நல்லா கவனிங்க. போகும்போது ஒரு தம்பி என்ன பண்ணுறான்? மேடாக இருக்குது, ஒரு குட்டியான ஒரு மேடு. தண்ணி எடுத்து ஊற்றுறான், அந்த தண்ணி திரும்ப கீழே வருது. திரும்ப மொண்டு மேலே ஊற்றுறான், திரும்ப கீழே வருது. இதையே பண்ணிக்கிட்டு இருக்கான் பல மணி நேரமாக. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இதை பார்த்தவர் என்ன சொன்னார்? பைத்தியக்காரா, மேலே ஊற்றுனா தண்ணி கீழே தாண்டா வரா, எதுக்குடா சும்மா சும்மா வேலை வெட்டி இல்லாமல் எடுத்து ஊற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டார். நல்லா கவனிச்சு பாருங்க. அது அவனுக்கு கொடுத்த பயிற்சி. அதை சொன்னார்ல ஒருத்தர், இதை செய்யலான்னு. அவருக்கு தெரியாது தண்ணி எடுத்து மேலே ஊற்றினா கீழே தான் வரும்னு. யோசிச்சு பாருங்க. ஆனால் ஏன் செய்ய வச்சாரு? உன் கீழ்ப்படிதல் என்ன? உன் கீழ்ப்படிதல் என்ன? கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கறதுக்காக அதை செஞ்சார். யோசிச்சு பாருங்க. அப்போ மோசே என்ன பண்ணாரு? என்னை யார் பைத்தியக்காரன் சொன்னாலும் பரவாயில்ல, யார் என்னை மென்டல்னு சொன்னாலும் பரவாயில்ல, கர்த்தர் எனக்கு வார்த்தையை கொடுத்துட்டாரு. யாரு? வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் எனக்கு வார்த்தையை கொடுத்துட்டாரு. எனக்கு விடுதலை, இப்போ என் ஜனத்துக்கு விடுதலை, எனக்கு விடுதலை இப்போ எதில் தான் இருக்கு? என் கையில தான் இருக்கு. என் கையில இருக்க இந்த கோல்ல தான் இருக்கு. ஏன்னா கர்த்தர் இதை கொண்டு தான் செய்வன் வாக்கு கொடுத்து இருக்கிறாரு. இப்போ வார்த்தையை அவன் என்ன பண்ணான்? விசுவாசத்தோட கேட்டான். வார்த்தை பிரயோஜனப்பட்டுச்சா? மோசேக்கு பிரயோஜனப்பட்டுச்சா? சாதாரண கோல் தான். ஆனால் வார்த்தையை பெற்றவன் கோலை நீட்டும் போது என்னவாது? அற்புதத்தின் கோலாய் மாறி விடுகிறது. அல்லேலூயா. கோலை நீட்டினா செங்கடல் ரெண்டா பிளந்துதா இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்க கடந்து போனாங்களா இல்லையா? விடுதலை பெற்றாங்களா இல்லையா? மோசே விடுதலை பெற்றானா இல்லையா? யோசிச்சு பாருங்க. நம்ம விசுவாசத்தோடு கேட்டாங்க. அடைக்கப்பட்ட வாசல் திறந்தது. வழியே இல்லாத இடத்துல வழி திறக்கப்பட்டது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்து அவருடைய வார்த்தையை நம்பின மோசேவை கொண்டு 20 லட்சம் பேரை ஆசீர்வதித்தார் கர்த்தர். இன்னைக்கு உங்க விசுவாசம் என்ன? என் விசுவாசம் என்ன? நம்ம விசுவாசம் என்ன?
எங்க பார்த்தாலும் அடைக்கப்பட்டு இருக்கான், வெளியே வருவதற்கு வழியே இல்லையா, ஒரு விடுதலை பெறறதுக்கு சூழ்நிலையே இல்லை நினைக்கிறீங்களா? இல்லைங்க, கர்த்தருடைய வார்த்தையை நீங்களும் நானும் விசுவாசித்து உங்க கையை நீட்டி பாருங்க, உங்க கோலை நீட்டி பாருங்க. கர்த்தர் வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்கி தருவா. நீங்க மட்டும் இல்ல, உங்களோடு கூட ஒரு பெருங்கூட்ட ஜனம் விடுதலை ஆவாங்க. விசுவாசிக்கிறவனை கொண்டுதான் கர்த்தர் செய்ய முடியும். மோசேவை கொண்டுதான் 20 லட்சம் பேருக்கு விடுதலை. அப்ப நீங்களும் நானும் யாரு? விடுதலை கொடுக்க அழைக்கப்பட்ட தேவனுடைய பாத்திரம். யோசிச்சு பாருங்க. நீங்க ஜெபிச்சா ஆண்டவர் அற்புதம் செய்வா. நீங்க போய் நின்னீங்கன்னா அந்த இடத்துல வாசல் திறக்கப்படும். நீங்க போய் நின்னா அந்த விதை ஆசீர்வதிக்கப்படும். அது வரைக்கும் மழை இல்லைன்னாலும் நீங்க போய் நிற்கும் போது அந்த இடத்துல மழை உண்டாகும், ஊற்று தண்ணீர் உரப்படும், ஜனங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அப்போ வார்த்தை விசுவாசிச்சா இன்னைக்கு அற்புதம் இருக்கு. உங்க அற்புதம் எதுல இருக்கு? உங்க விசுவாசத்தில் தான் இருக்கு, உங்க நம்பிக்கையில தான் இருக்கு. நீங்க அதை எந்த பார்வையில பாக்குறீங்களோ அந்த பார்வையில தான் அந்த அற்புதம் இருக்கு. யோசிச்சு பாருங்க. நீங்க அதை அசால்ட்டா பாத்தீங்கன்னா அசால்ட் தான். யோசிச்சு பாருங்க. 2 பேர் பார்த்தோம். 3வது ஒரு ஆளை பார்ப்போமா? லூக்கா 5ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனத்தை வாசிப்போம். பின்பு அவர் கெனசரேத் கடலருகே நின்றபோது ஆமென், திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். ஆமென், அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். ஆமென், மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். ஆமென். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். ஆமென். அது சீமோனுடையதா இருந்தது. யாருடையது? சீமோன் பேதுருடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். ஆமென். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. என்ன சொல்றான்? ஏசப்பா கிட்ட என்ன சொல்றான் பேதுரு? கவனிச்சீங்களா? ரா முழுவதும் நாங்க பிரயாசப்பட்டோம், ஒண்ணு கூட அகப்படல, ஒரு நெத்திலி மீன் கூட கிடைக்கல எனக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த இடத்துல பேதுருவை குறித்து நீங்களா என்ன நினைச்சிருப்பீங்க? யோசிச்சு பாருங்க. பேதுரு மீன் பிடிக்கிறதுல எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட் தெரியுமா? வேத ஆராய்ச்சியாளர்கள் அவனை பற்றி என்ன தெரியுமா சொல்கிறாங்க? அந்த தண்ணியை மோந்து பார்த்து இந்த தண்ணியில் என்ன மீன் கிடைக்குன்னு சொல்லுவானா. என்னது? தண்ணியை, அந்த கடல் தண்ணியை மோந்து பார்த்து இந்த தண்ணியில் என்னென்ன மீன் இருக்குன்னு சொல்லிடுவானா. அவன் அந்த வேலையில் எக்ஸ்பர்ட் தானே, பயங்கர ஞானம் தானே, அனுபவசாலி தானே. ஆனால் மீன் கிடைச்சதா? சொல்லுங்க. கிடைக்கல. அவன் தானே சொன்னான், உண்மை தானே, எக்ஸ்பர்ட்டு தான். எக்ஸ்பர்ட்டும் சில நேரத்தில் ஃபெயிலியர் ஆவாங்க. உங்கள் அனுபவம் தோத்து போகும். ஃபெயிலியரோட துக்கத்தோடு இருக்கிறவன் படகுல தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? ஏறி உக்காஞ்சி ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணார். நல்லா கவனிங்க. இப்போ பிரசங்கம் பண்ணி முடித்தவொடனே என்ன பண்ண சொன்னார்? ஆழத்தில் கொண்டு போய் மீனை போடுறான்னு சொன்னார், இது வலையை போடுறான்னு சொன்னார். சரி, இப்போ என்ன நடந்தது பாருங்க. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். என்ன சொன்னா? சொல்லுங்க, நீங்க படிங்க கூட சேர்ந்து. என்ன படிங்க? ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக, என்னது? வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். நல்லா கவனிச்சீங்களா? ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுறேன். இப்போ என் வலை என்ன ஆயிப்போச்சு? ஒண்ணுமே. அதே வலையில ராத்திரி போட்டேன், ஒரு சின்ன மீன் கூட கிடைக்கல, வெறும் வலையோட வந்து சேர்ந்தேன். ஆனா அதே கடல்ல, அதே படகுல, அதே பேதுரு தான் போய் போடுறான், அதே வலையை தான் போடுறான். ஆனா இப்போ வார்த்தையின்படியாக போய் நிற்கிறான். இப்போ வார்த்தை என்ன செய்தது? வாழ்க்கையில வலை கிழிந்து போகத்தக்கதாக அவனுக்கு மீனை கொடுத்தது. யோசிச்சு பாருங்க. வலை கிழிந்து போகத்தக்கதாக. அதுவும் எத்தனை படகுல நிரப்பினாங்க? அவன் படகுல நிரப்பினா, பக்கத்திலேயே யோவான் யாக்கோபு மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவனையும் கூப்பிட்டு, டே ஏகப்பட்டது இருக்குடா வாடா அப்படின்னு சொல்லி அவன் படகையும் நிரப்பிச்சு. நல்லா கவனிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க ஐயா. ஒரு வார்த்தையை விசுவாசித்து வலையை போட்ட பேதுருடைய அந்த காரியம் என்னவாய் முடிந்தது? பெரிய ஆசீர்வாதத்தில் முடிந்தது.
நீங்கள் அனுபவசாலியாக இருக்கலாம். பல நேரங்களில் அனுபவம் பெற்றவங்க கூட திறமசாலி கூட தோற்று போகிறது உண்டு. அப்படிப்பட்ட ஆள் தான் இந்த பேதுரு. நல்லா கவனித்து பாருங்கள். அந்த இடத்துல எவ்வளோ படகு இருந்தது. ஆனால் ஏசப்பா யாரோட படகுல தான் உட்காந்தார்? தோற்று போனவனுடைய படகுல தான் உட்காந்தார். வெறும் பையன் படகுல தான் உட்காந்தார். துக்கத்தோடு இன்னைக்கு எப்படி என் பொண்டாட்டி முகத்தை முடிப்பேன், வீட்டுக்காரர் நல்ல ஒரு வருமானத்தோடு வருவார், இன்னைக்கு இந்த கடனை அடைச்சிடலாம்னு நினச்சிருப்பாங்கல்ல. யோசிச்சு பாருங்க. நம்மளால எக்ஸ்பர்ட்டு இன்னைக்கு பெரிய மீனாக பிடிச்சிருப்பாரு, லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் விற்றுட்டு அப்படியே பேக்கெட் நிறைய பணம் எடுத்துகிட்டு வர, இன்னைக்கு என் கடனை அடைச்சிருவோம் இருந்திருப்பாங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க. பிள்ளைங்க என்ன பண்ணியிருப்பாங்க? அப்பா இன்னைக்கு வருவார், இஷ்டப்பட்டதை வாங்கி கொடுப்பாரு, ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுப்பாரு, பிரியாணி வாங்கி கொடுப்பாரு, சாக்லேட் வாங்கி கொடுப்பாரு, கூட்டு போய் ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுப்பாரு. நினச்சிருப்பாங்களா இல்லையா? அவன் இப்போ வலையை அலசிக்கிட்டு போகும்போது வெறுமையா என்ன நினச்சிருப்பான்? இன்னைக்கு எப்படி என் பொண்டாட்டி மூஞ்சில் முடிப்பேன், இன்னைக்கு எப்படி என் கடங்கார முகத்தில் முடிப்பேன், இன்னைக்கு என் பிள்ளை முகத்தில் எப்படி நான் முடிப்பேன்? துக்கத்தோடு இருந்திருப்பானா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஆனால் அவனை தேடி தான் கர்த்தருடைய வார்த்தை வந்தது. ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் ஃபெயிலியராக வந்திருக்கலாம், இழந்து போய் வந்திருக்கலாம், வெறுமையாய் வந்திருக்கலாம், எப்படி முயற்சி பண்ணி ஒன்றுமே நடக்காதவர்களாக வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவோட வார்த்தை சொல்லுது, நீ வார்த்தையை நம்பி உன் வலையை வீசுவாயானால், நீ வார்த்தையை நம்பி உன் வாழ்க்கையை நடத்துவாயானால், நீ வார்த்தையை நம்பி உன்னுடைய வாழ்க்கையில நீ நடக்க பழகுவாயானால், அந்த வார்த்தை உனக்கு வலை கிழிந்து போகத்தக்கதாக ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறா. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க. எப்படி மீன் வந்துச்சு? யோசிச்சு பார்த்தீங்களா? எப்படி மீன் வந்துச்சு? பேசுனது யாரு? ஏசப்பா. ஏசப்பாவுடைய வார்த்தை பேசணுன்னு சர்வ சிருஷ்டிகளும் என்ன பண்ணோம்? ஆண்டவோட வார்த்தைக்கு கீழ்ப்படியும். இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு. என்ன சொன்னார்? வலையை போட சொல்லியிருக்காரு, மீன் அகப்படும் சொன்னார். மீனுங்க என்ன பண்ணிச்சு? ஏசப்பாவோட வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு. முதல்ல ஏசப்பாவோட வார்த்தை கேட்க வந்தது மீனுங்க, சரிங்களா? அவன் கடலில் அலசிக்கிட்டு இருக்கும்போது மீனுங்க அங்கே தான் இருந்தது, ஏசப்பாவோட வார்த்தை கேட்டுக்கிட்டே இருந்தது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஏசப்பாவோட வார்த்தை கேட்டு முடித்தவொடனே இப்போ அவர் கட்டளை கொடுத்துட்டார்ல, வார்த்தையை கொடுத்துட்டார்ல, உடனே என்ன பண்ணிச்சு? அந்த மீனெல்லாம் அவனுடைய வலையை தேடி போய் விழுந்தது. அல்லேலூயா. உன் ஆசீர்வாதம் எங்கே இருந்தாலும் உன் வலையை தேடி வரும், உன் வீட்டை தேடி வரும், உன் குடும்பத்தை தேடி வரும், உன் கைக்கு தேடி வரும். நீ வார்த்தையின்படி நடக்கிறவனாய் இருந்தா, நீ வார்த்தைப்படி கீழ்ப்படிந்து அதை கேட்கிறவனா இருந்தா, அதன்படி செய்கிறவனா இருந்தா, இன்னைக்கு உன் ஆசீர்வாதம் உன் வலையில தான். அல்லேலூயா. அவனை யாரும் தோற்கடிக்க முடியாது. எத்தனை பேர் மீன் பிடிச்சாலும் அவன் வலையில நிரம்புற மீன் மாதிரி யாருடைய வலையில நிரம்பாது. ஏன்னா அவன் வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு போறவன். நீங்கள நானும் யாரு? நீங்கள நானும் யாரு? வார்த்தை பிடிக்கிறீங்களா? இங்க கொடுக்குற வார்த்தை எனக்கானது சொல்றீங்களா? நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசா இன்னைக்கு நீங்க தான் அந்த பேதுரு, நீங்க தான் அந்த வலையை பிடிக்க போறீங்க, உங்க படகு தான் நிரம்ப போகுது. அல்லேலூயா. இன்னொரு ஆளை வாசிப்போம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. புதிய ஏற்பாடு. நான் உம்மிடத்தில் வரவும் ஆமென் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, இல்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். ஆமா. என்ன சொல்றான் நூற்றுக்கு அதிபதி? அப்பா, நீங்க என் வீட்டுக்கு வந்து என் வேலைக்காரனை தொட்டு நீங்க சுகமாக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்க எங்க இருந்து வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தையில என்ன இருக்கு? வல்லமை இருக்கு, ஜீவன் இருக்கு. நீங்க அங்க வீட்டுல உட்கார்ந்து சொன்னாலே என் வேலைக்காரன் இங்க சுகமாயிருவான். என்ன ஒரு நம்பிக்கை, என்ன ஒரு விசுவாசம். யோசிச்சு பாருங்க. அவன் யாருடைய வார்த்தையில வல்லமை இருக்கு தெரிஞ்சவன். நல்லா கவனிச்சுக்கங்க. யாருடைய வார்த்தையில வல்லமை இருக்குது. அந்த ஊர்ல எத்தனையோ பேர் இருந்தாங்க, அவங்க வார்த்தையெல்லாம் அவன் தேடல. அவன் தேடி போனது யாரு? இவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தான் என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும், என் வேலைக்காரனை சுகப்படுத்தும், எனக்கு அற்புதத்தை செய்யும், நான் விரும்பினதை எனக்கு கொடுக்கும் என்று சொல்லி அந்த அதிகாரம் உள்ள வல்லமையுள்ள ஜீவனுள்ள வார்த்தையை உடையவரை நோக்கி போனா அவர் வார்த்தையை கொடுத்து விட்டார். இப்போ வேலைக்காரன் சுகமாயிட்டான். அல்லேலூயா. நீங்க வார்த்தை விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கே சுகம்தான், இன்னைக்கே சுகம்தான், இன்னைக்கே உங்க வாழ்க்கையில அற்புதம் தான், இன்னைக்கே உங்க வாழ்க்கையில அற்புதம் தான். யோசிச்சு பாருங்க. அது என்ன வியாதியா இருக்கட்டும், பயப்படாதீங்க. நீ வார்த்தையை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த வியாதி இயேசுவின் நாமத்தை இன்னைக்கே உன்னை விட்டு நீங்கி போகும். ஏன்னா வார்த்தையில ஜீவன் இருக்கு.
ஏசப்பாவுடைய வல்லமை இருக்கு. அந்த வார்த்தை அவர் சொன்னதை செய்து முடிக்கும், உங்க வாழ்க்கையில செய்யும். விசுவாசிக்கிறீங்களா? சுகர் இருக்கா? வார்த்தையை விசுவாசிங்க. இன்னைக்கு என் ஏசப்பாவுடைய வார்த்தையில வல்லமை இருக்கு, அது என் சுகரை எடுத்து போடும். ஹார்ட் அட்டாக் அல்லது வேற ஏதாவது கேன்சர், வேற ஏதாவது வியாதி எதுவா இருக்கட்டும், சின்ன தலைவலியா இருந்தாலும் சரி, பெரிய வியாதியா இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினால அது நீங்கி போகும். யார் வார்த்தையை விசுவாசிக்கிறாங்களோ, யார் வார்த்தையை நம்புறாங்களோ, யார் அதை கடைபிடிக்கிறாங்களோ, அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை மாறுது. அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை பார்ப்போம். யோவான் 4ஆம் அதிகாரம் 50-53 வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, ஆமென், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். ஆமென். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். என்ன சொன்னா? ஏசப்பாவுடைய வார்த்தையை நம்பி போனான். ஓகேவா? போனான்ல, வாசிங்க. அப்புறம் அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். என்ன கவனிச்சீங்களா ஐயா? டைம் மாறிச்சா? செகண்ட் மாறிச்சா? அவர் எப்ப சொன்னாரோ அந்த மணி நேரத்துல இன்ஸ்டன்ட் அற்புதம் நடக்குது. அல்லேலூயா. வார்த்தையை நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஒரு செகண்ட் கூட மாறாது, ஒரு நிமிஷம் கூட மாறாது, ஒரு நாள் கூட மாறாது. இன்னைக்கு இப்பொழுதே அந்த வார்த்தையை விசுவாசித்தா உங்க வாழ்க்கையிலே அந்த சுகம் உண்டாகும், அற்புதம் நடக்கும். யோசிச்சு பாருங்க. அந்த மணி நேரத்திலேயே நடந்தது. அல்லேலூயா. வார்த்தை மாறலங்க. இத்தனை பேரை பார்த்தோம், அத்தனை பேரும் விசுவாசித்தாங்க, அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆனா நாம எப்படி இருக்கோம் சொல்லுங்க? நாம எப்படி இருக்கோம்? இதெல்லாம் ப்ரூஃப். ஏசப்பாவுடைய வார்த்தையை நம்பி போனவங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்துக்கு ப்ரூஃப். இன்னைக்கு அதில் உங்கள் பேர் இருக்கா? இல்லை நான் ஒருத்தரை காட்டி கொடுக்குறேன், அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் பார்ப்போம்பா. கடைசியாக லூக்கா 1ஆம் அதிகாரம், எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 1:20 வாசிங்க. இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால். யாரு? சகரியா எலிசபெத். நம்ம வாசிச்சோம் பாருங்க வேத பாடம், அந்த பகுதியில இருந்தா வார்த்தை என்ன சொல்றாரு? தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என்னுடைய வார்த்தையை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான். ஆமா, நல்ல வேலை, வாயில பூட்டு போட்டாரு, அதோட நிப்பாட்டி விட்டாரு. ஆனா அற்புதத்தை செஞ்சுட்டு போயிட்டார். என்னது சொல்லுங்க? தகுந்த நேரத்துல நிறைவேற போகிற என்னுடைய வார்த்தை. சொல்லுங்க, ஏசப்பாவுடைய வார்த்தை எப்ப நிறைவேறும்? அடுத்த வருஷம், 10 வருஷம் கழிச்சு. இன்னைக்கு நான் சாவ போறேன், அடுத்த வருஷம் கழிச்சு வந்து இயேசு என்னை உயிரோட எழுப்புவாரு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க? நமக்கு என்ன வேணும்? இன்னைக்கே அற்புதம் வேணும், இன்னைக்கே அதிசயம் வேணும். யோசிச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு அற்புதம் வேணுன்றவனுக்கு, இன்னைக்கு அதிசயம் வேணுன்றவனுக்கு இன்னைக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆனா அதை விசுவாசிக்கல, அதை நம்பல, அதை ஏற்றுக்கொள்ளல. அது எனக்கான வார்த்தை நம்பல. இவனுக்கு கேலியா இருக்கு, கிண்டலா இருக்கு. தூதனுடைய கோபம் திரும்பி இப்ப என்ன ஆயிப்போச்சு? வாக்குத்தத்தம் கொடுத்தத திரும்ப எடுத்துக்கல, போனா போட்டோன்னு விட்டுட்டு இப்ப என்ன பண்ணிட்டாரு? வாய்க்கு பூட்டு போட்டார். இது நடக்கிற வரைக்கும் நீ என்னவா இருப்ப? ஓமையா இருப்ப, வாயே பேச முடியாது. யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. இது அவன் தகுதியானவன், அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு தகுதியானவன். ஆனா அவிசுவாசமா இருந்ததுனால இன்னைக்கு பூட்டோட போயிடுச்சு. ஒருவேளை தகுதியே இல்லாம நமக்கு, ஆனா அந்த வார்த்தை வந்திருக்குன்னு வச்சுங்க, விசுவாசிக்கல அப்படின்னா, அதை பிரயோஜனம் உண்டாகும்படி கேட்கலன்னா எப்படி நம்ம வாழ்க்கையில் நடக்கும்? யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களோட இதே வார்த்தை தான் பேசினாராம். அவங்க கேட்டவங்க விசுவாசம் இல்லாம கேட்டதுனால அவங்களுக்கு அந்த வார்த்தை என்ன பண்ணலையா? பிரயோஜனப்படல. அது பிரயோஜனப்படாத கூட்டம்.
இவ்வளோ நேரம் நம்ம வாசிச்ச அந்த பெரிய லிஸ்ட்டு பிரயோஜனப்பட்ட கூட்டம். அடுத்து ஒன்று, இந்த சகரியா யார்? அற்ப விசுவாசம். கேலி கிண்டலம்மா, நல்ல வேலை தப்பிச்சான், வாயோட நிப்பாட்டினார். ஒரு பொழந்திருந்தாருன்னா பரலோகமே போய் சேர்ந்துருப்பேன். யோசிச்சு பாருங்க எப்படிங்க ஐயா நம்ம விசுவாசம்? சகரியா போலவா? தேவ சமூகத்தில் அந்த தூதன் என்ன சொல்ல பாருங்க, நான் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்னும் தூதன் அப்படின்னு சொன்னான். அவன் பேரை சொல்றான், நான் எங்க நின்றுகிட்டு இருக்கேன்னு சொல்றான். இவ்வளோ டீட்டெயிலும் சொல்லும் போது கூட நம்ம விசுவாசம் பெருகலை, நம்ம விசுவாசத்தோட வார்த்தையை கேட்கலை. இது என் வார்த்தைன்னு நம்பலை அப்படின்னா இப்படி தான். சில நேரத்தில் அற்புதம் நடந்தால் கூட அதை பூரணமாக நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படிக்கு சில நேரத்தில் வாயை பூட்டிடுறாரு, சில நேரத்தில் நம்ம லாக்கரை பூட்டிடுறாரு. எங்கெல்லாம் பணம் வரணுமோ இப்படி கொடுக்கலான்னு ஒரு சில பேர் ஆண்டவர் எழுப்பியிருப்பார். இல்லை அவன் என் வார்த்தையை நம்பலை, நீ என்ன பண்ண, அதை கையை திரும்ப எடுத்து உன் கை பாக்கெட்டுக்குள்ளே விட்டுது. சொல்லுங்க, ஒருவேளை அப்படி நடந்திருக்குமோ? நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணுமே, அப்போலாம் இதெல்லாம் நடக்கலைன்னா ஒருவேளை இதுவாக இருக்குமோ? சகரியா விஷயம் நம்ம வீட்டில் நடந்திருக்கோ? யோசிச்சு பாருங்க. ஜெபம் பண்ணீங்கள, ஆனால் அதுக்கான வார்த்தை குத்துருப்பார் ஆண்டவர், ஆனால் நடக்கலை பாருங்க. ஏன்? கையை உள்ளே போடுன்னு சொல்லியிருப்பார். போட்டோம், இன்னும் ஒரு 2 வருஷம் அலைஞ்சி திரிட்டோம், வா நீ வா, நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம், பக்கத்து வீட்டில் இன்னொரு எலிசபெத் இருக்கான், அவன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு போயிருப்பாங்களோ? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும் அப்படின்னு மரியாதை குறித்து சொல்லப்பட்டது. யோசிச்சு பாருங்க, நீங்கள் நாம் எப்படி இருக்கோம்? ஆத்திய விசுவாசிக்கிறோமா? ஆத்த விசுவாசிச்சா இன்னைக்கே அற்புதம் நடக்கும், இன்னைக்கே அதிசயம் நடக்கும். அல்லேலூயா. இங்கே வரும்போது அந்த எதிர்பார்ப்போடு வாங்க. ஏதோ கடமைக்கு சண்டே சர்வீஸ்க்கு போகணும் அந்த எண்ணத்தோடு வந்தீங்கன்னா அதை கடமை தான். அல்லேலூயா. இது என் ஆசீர்வாதத்தின் ஊற்று, இங்கே ஏசப்பா இருக்கிறார், இங்கே ஏசப்பா என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு வந்தீங்கன்னா இது ஆசீர்வாதமான இடம். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஏசப்பா தேவாலயத்தில் என்ன பண்ணுறாராம்? தன்னுடைய சிங்காசனத்தை போட்டு உட்கார்ந்து இருக்கார். அல்லேலூயா. நீங்கள் அவரை பார்க்க வந்தீங்கன்னா அவர் சொல்கிற வார்த்தை கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? யோசிச்சு பாருங்க. கேட்டவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. சகரியா மாதிரி ஆழம் இருக்குது, இஸ்ரவேலர் மாதிரி பிரயோஜனப்படாமல் கேட்டவங்களும் உண்டு. நாம் எப்படி? உங்கள் வாழ்க்கையில் வசனம் பிரயோஜனப்படுதா? இல்லை வாய்ப்பூட்டு போட்டால் தான் வேலைக்கு ஆகுமா? இல்லை எதுவுமே இல்லாமல் அன்கண்டிஷனலாக விடுதலை பெற விரும்புகிறீங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் வசனத்தை எப்படி கேட்குறீங்க? வசனத்தை எப்படி கேட்குறீங்க? இங்கேருந்து வரக்கூடிய தேவனோட வார்த்தை உங்களால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுது? யோசிச்சு பாருங்க. நீங்கள் எனக்கானதுன்னு விசுவாசித்தீங்கன்னா அது உங்களுக்கானது தான். உங்கள் கடனை அடைக்க தான் ஆண்டவர் பேசுகிறாரு நம்பினீங்கன்னா உங்கள் கடன் தான் அடைய போகுது. என் வியாதியிலேருந்து விடுதலை கொடுக்க தான் ஆண்டவர் என்னோட பேசிக்கிட்டு இருக்காரு சபையில் இன்னைக்கு அப்படின்னு விசுவாசிங்கன்னா இன்னைக்கு அந்த வியாதி உங்களை விட்டு மறைந்து போகும், உங்கள் வறுமை மறைந்து போகும், உங்கள் போராட்டம் மறைந்து போகும், உன் பிள்ளைகளோட பிரச்சனைகள் மறைந்து போகும், உன் பயம் உன்னை விட்டு போகும், உனக்கு ஜெயம் கிடைக்கும், கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். நீ அதை விசுவாசிக்கிறாயா? விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இந்த வார்த்தையை தேவன் கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பா உமக்கு கோடான கோடி நன்றி ஏசப்பான்னு சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுவோமா? எல்லாரும் 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 அவருக்கு நன்றி செலுத்துங்க. எல்லாரும் நன்றி செலுத்துங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய நிந்தையை மாற்றுகிற ஒரு வார்த்தை, நம்முடைய அவமானத்தை மாற்றுகிற ஒரு வார்த்தை, நம்ம வியாதியிலிருந்து நமக்கு சுகத்தை கொடுக்கிற ஒரு வார்த்தை, நம்ம கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்கிற ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நம்மை சிறையிருப்பை மாற்றுகிற ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வெறுமையை மாற்றுகிற ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை எனக்கானது,
என்று விசுவாசிக்கிற ஈசாக்காய் நீங்க இருப்பீர்கள். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை எனக்கானது என்று மோசேயை போல நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை எனக்கானது என்று பேதுருவை போல நீங்க இருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயம், உயர்த்தப்படுவது நிச்சயம், உங்க கட்டுகள் அழுக்கப்படுவது நிச்சயம். தடைகள் நீங்கி போகும், வாசல்கள் திறக்கப்படும், அடைக்கப்பட்ட பூமி தன் பலனை கொடுக்கும், உன் வலை நிரம்பும், உன் கூடாரம் நிரம்பும், நீ திருப்தியாய் உன் வாழ்க்கையை நடத்துவாய். ஒரு குறைவு உன் வாழ்க்கையில இருக்காது. விசுவாசித்தவனே பாக்கியவான், விசுவாசித்தவளே பாக்கியவதி. நீ விசுவாசித்தா தேவ மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். இன்னைக்கு காரியம் கூட போகுது, சில பேருடைய காரியம் கூட போகுது. சில பேரோட கர்த்தர் முகமுகமாய் பேசி இருக்கிறார். இது உனக்கானது வார்த்தை. தேவன் பிள்ளைய, என் மகளே இது உனக்கானது, என் மகனே இது உனக்கானது. கர்த்தர் உன்னோடு கூட பேசி இருக்கிறார். நீ எப்படி விசுவாசிக்கிறாயோ அப்படியே ஆக கடவுது. நீ விசுவாசித்தபடியே ஆக கடவுது. கண்ணு தெரியல, எனக்கு கண்ணு வேணும் ஏசப்பா, கண்ணு தெரியணும் ஏசப்பான்னு கேட்டாங்க, கண்ணு தெரிஞ்சது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ எனக்கு சுகம் வேணும்னு வந்து கேட்டு தொட்டா, அவ எதற்காக தொட்டாலும் அது அப்படியே நடந்தது. இன்னைக்கு நீங்க எப்படி வந்திருக்கீங்க சபைக்கு? நீங்க சபைக்கு தேவனை தேடி எதற்காக வந்திருக்கீங்க? எந்த சிந்தையோட வந்திருக்கீங்க? எப்படிப்பட்ட எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க? ஒப்பு கொடுப்போமா? வார்த்தையை விசுவாசிங்க, வார்த்தையை விசுவாசிங்க. வார்த்தை உங்க வாழ்க்கையில பிரயோஜனத்தை கொண்டு வரும். வார்த்தையில வல்லமை இருக்கு. வார்த்தை கொடுத்தவர் ஜீவனுள்ள தேவன், அண்ட சராசரங்களை படைத்த தேவன். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அவருடைய வார்த்தையில அதிகாரம் இருக்கிறது. அந்த வார்த்தை ஒரு நாள் அவரிடத்துல வெறுமையா திரும்பினதே கிடையாது. அது வாய்க்கும்படி செய்யும். உனக்கு வாய்க்க பண்ணாது. வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டாக்கி அது உனக்கு வாய்க்க பண்ணும். வெறுமையான உன் பாத்திரத்தை அதை நிரப்பிடும். கடனை மாற்றிடும், வியாதியை மாற்றிடும், உன் வெக்கத்தை மாற்றிடும், உன் அவமானத்தை மாற்றிடும், உன் குறைவெல்லாம் மாற்றிடும், உன் பயத்தெல்லாம் எடுத்து போடும். உன் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க, உன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், நீ கையிட்டு செய்கிற காரியங்கள் ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் உன்னை பெருக பண்ணுவா, கர்த்தர் உன் தலையை உயர்த்துவான். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்மத்தில் இருக்க அருமையான சகோதரி ஜாய்ஸ் அவர்கள் முன்பதாக வந்து நமக்காக ஜெபிப்பாங்க. நம்ம எல்லாரும் கூட சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம் இயேசப்பா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி என்று சொன்னவரே மை துதிக்கிறோம் ஐயா. துதிக்கு பாத்திரராகிய இயேசுவே மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவராய் இருக்கிறீர் ஐயா. அது எப்பொழுது நாங்கள் வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுதுதான் அந்த வாக்கு தத்தத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறீர் ஐயா. அப்பா மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார், அப்பா மனலத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். யோபு விசுவாசித்தார், சிறையிருப்பு மாற்றப்பட்டது ஐயா. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் ஐயா. அப்பாமை துதிக்கிறோம் ஏசப்பா. இந்த வார்த்தையை நாங்கள் உட்கொள்ளத்தக்கதாக, வார்த்தையின்படியாக விட்டு விடாதபடிக்கு அதை இருதயத்தில் வைத்து கொண்டு அந்த வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்பா பேதுரு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். அப்பா வலை கிழிந்து போகத்தக்க மீன்களை கொடுத்தீரையா. தானியேல் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார், சிங்கங்களின் சிறையிருப்பிலிருந்து மாற்றப்பட்டார் ஐயா. அப்பா வார்த்தை, அந்த வார்த்தை
ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன், அந்த வார்த்தையாகிய நீர் எங்களுக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீர் ஐயா. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து அந்த வார்த்தையை உட்கொண்டு அதை விசுவாசிக்கத்தக்கதாக அந்த வார்த்தை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது ஐயா. அந்த வார்த்தை ஜீவனா இருக்கிறது ஐயா. அந்த வார்த்தை வல்லமை உள்ளதா இருக்கிறது. அந்த வார்த்தையின்படி எங்களை நடத்துவீராக. இந்த நாளிலே கேட்ட செய்தி, ஒவ்வொரு செய்தியும் அப்பா இந்த கடைசி காலத்தில் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அப்பா எங்களை அப்பா சுத்திகரிக்கிற வார்த்தைகளா இருக்கிறது ஐயா. இந்த வார்த்தை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக, இந்த வார்த்தை மகிமையாய் வெளிப்படுவதாக, வார்த்தையை கொண்டு நடக்க கிருபை செய்வீராக. நீர் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். அதை இன்றைக்கே நாங்கள் காணும்படியாக அப்பா வார்த்தையை கொண்டு நடத்துங்க ஐயா. வார்த்தையில நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் நிற்க கிருபை செய்வீராக. அப்பா உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளதா இருக்கிறது ஐயா. அநேக பேருக்கு அந்த வார்த்தையை நிமித்தம் பிரயோஜனப்படக்கூடிய காரியங்களா எங்களை மாற்றுவீராக. அந்த வார்த்தையில பலம் உள்ளது ஐயா. அந்த வார்த்தை பலவீனத்தை எடுத்து போடுகிறது ஐயா. அப்பா எங்களை மாற்றுவீராக, எங்களை மாற்றுவீராக. ஒரு ஈசாக்கை போல மாற்றுங்க ஐயா, ஒரு பேதுருவை போல மாற்றுங்க ஐயா. அப்பா உம்மை துதிக்கிறோம், அப்பா உம்மை துதிக்கிறோம், அப்பா உம்மை துதிக்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வார்த்தையை கொண்டு ஆசீர்வதிங்க. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னீரு அப்பா. வலை கிழிந்து பக்கத்தக்க ஆசீர்வாதத்தை குடும்பங்களில் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா வார்த்தையை கொண்டு நடக்கும் பொழுது, கீழ்ப்படியும் போது, அந்த கட்டளை கற்பனை கை கொள்ளும் பொழுது கர்த்தர் ஆசீர்வாதத்தை அப்பா உம்மை துதிக்கிற வர்ஷிக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறது ஐயா. இடம் கொள்ளாமல் போக மட்டுமாக எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் இப்பொழுதே வல்லமையின் வார்த்தையை ஒவ்வொருவருக்குள்ள அனுப்பி பிள்ளைகளை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. வந்தது வீண் என்று இல்லாதபடிக்கு, வெறுமையாய் போகாதபடிக்கு இந்த வார்த்தை இருதயத்திலே வைத்து அப்பா ஒவ்வொரு நாளும் அதை கடைபிடித்து நடக்க கர்த்தர் கீழ்ப்படிய கிருபை செய்வீராக. கீழ்ப்படிதலை கற்றுக்கொடுங்க ஐயா. அப்பா பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிதலை கற்றுக்கொடுங்க ஐயா. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று சொன்னீரே. உம்முடைய வார்த்தையை கொண்டு கர்த்தருக்கு பயந்து வாழ, தீமையை விட்டு விலக, அப்பா தீமையை வெறுக்கிற பிள்ளைகளை மாற்றி அந்த வார்த்தையின்படி நடக்க கிருபை செய்யுங்க. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி இருக்கிறீரே அப்பா. நீதிமானாகிய எங்களை விசுவாசத்தில் நிலைத்திருக்கத்தக்கதாக ஒரு நாள் கூட இந்த வார்த்தையை விட்டு விடாதபடிக்கு எல்லாவற்றிலும் வைராக்கியமாய் அப்பா விசுவாசத்தில் நிலைத்திருந்து கர்த்தருக்காக கடைசி பரிந்தம் நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான்னு சொன்னீரே அப்பா. உம்முடைய வருகைக்கு வார்த்தையினால நிலைத்திருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தப்பட கிருபை செய்வீராக. வார்த்தை கடைசி நாளிலே இந்த வார்த்தை உயிர்ப்பிக்கும் என்று சொல்லியிருக்கீங்களே, இந்த வார்த்தை தான் எங்களை பலப்படுத்த போகிறது ஐயா. கடைசி நாளத்தில் பரிசுத்தப்படுகிற இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்ற வார்த்தையின்படியாக அப்பா வார்த்தையில நிலைக்க, வார்த்தையில நிலைக்க, வார்த்தையின்படியாய் நடக்க, வார்த்தையின்படியாய் எல்லாவற்றையும் செய்யும்படியாக அப்பா நீர் கிருபை செய்யுங்க ஐயா. அப்பா பிள்ளைகளை, விசுவாச பிள்ளைகளை அதிகமாய் அப்பா சாட்சியாய் அடுத்த வாரம் வரும் பொழுது இந்த வார்த்தையின்படியாக ஒவ்வொருவரும் சாட்சி சொல்லும்படியாக கர்த்தர் நடத்துவீராக. நீர் அப்படி செய்கிறபடினால் உமக்கு நன்றி ஐயா. இந்த வார்த்தை அநேக பேருக்கு போக வேண்டும் ஐயா. அப்ப இந்த ஆன்லைன் மூலமாய் போகிறது இந்த வார்த்தையின்படியாக யார் யாரெல்லாம் துக்கமா இருக்கிறார்களோ, ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஏன் இப்படி நடக்கிறது, என் குடும்பம் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறது என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும் ஐயா. இந்த வார்த்தை பயனடையட்டும் ஐயா. இன்னும் அதிகமாக ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்கள் எல்லாம் சாட்சியா நிற்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. நீர் அப்படி செய்கிறபடினா உமக்கு நன்றி. எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து நடத்தும். கேட்டது கேட்க மறந்தவை எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. நீர் எல்லாவற்றையும் செய்து எங்களை நடத்தினபடி நான் உமக்கு நன்றி. எல்லா துதிகன மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஐயா. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென்.